குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய போஸ்ட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். சார், மக்கள் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி. அதுல முதல்ல ஒன்று எடுத்து படிங்க சார். கீழே சீட் எடுக்கிற மாதிரி எடுங்கய்யா. சதீஷ்ங்கிறவர் கேட்டிருக்காரு, காமாட்சி ஐயா நீங்கள் எப்போது டிவிகேவில் இணைய போகிறீங்க? கொடியை மாற்றி எடுத்துட்டீங்க. கிரீன் எடுங்க, கிரீன் எடுங்க. பச்சை தான் எடுக்கணும். என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க டிவிகேல இணைவேன் அப்படின்னு சொல்லி. நான் யார்ட்டையும் சொல்லலாம். வீடியோ கால்ல பேசும்போது சொல்லி எந்த வீடியோலயும் இருக்காது. நாங்க போறேன். திமுக 2026ல வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அடுத்து டிவிகேல நீங்க இதுல கம்பு இருக்கு. சுதாரணமா உட்காந்துக்கோ. ஏன் நீங்க துண்டு என்ன கலர்ல போட்டீங்க? துண்டு என்ன கலர்ல போட்டீங்க? அது எங்க கலரு? உங்க கலரா? ஆமா, அது தாவேக்கானுடைய கலரு. அதனாலதான் அதை சேரணும் மிகுதி ஆட்சியின் மிகுதியாக போட்டுருக்கீங்க. கிடையாது. தாவேக்காவுக்கு நான் போற காரணம் போக. இன்னைக்கு விஜய் அழைக்கிறாரு, உங்களை என்ன பண்ணுவீங்க? விஜய் அழைச்சாலும் சரி, ஸ்டாலினே போக சொல்றாரு, வேற ஒரு அம்மா அழைச்சாலும் நான் போவேன். துணை முதல்வர் பதவி உங்களுக்கு கொடுக்குறாராம் விஜய். அம்மா எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாலே நான் போவேன். ஆமா, அப்புறம் 5 கட்சி தாண்டி வந்தீங்க. அதனால விட்டுடு, அவ்வளவுதான். என்ன விட்டுடு? பதில் சொல்லாம போறீங்களே. இதெல்லாம் ரொம்ப ஓவர் கலாச்சிருக்கான் நாய். என்ன கேட்டிருக்காங்க? சொல்லவே இல்லையே. நான் சொல்ல வேண்டாங்க, குடு. ஐயா, எனக்கு ஒரு ஆசை. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. நேயரோட விருப்பம் சொல்லுங்க. செருப்ப கழட்டி அடிக்கணும். யார? எவன் கேட்டானோ அவனை. ரொம்ப சரியா கேட்டிருக்காப்ல. கேட்டிருப்பான். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ரொம்ப கரெக்டா தானே கேட்டிருக்காப்ல. அதானே கேட்டிருக்கான். அதான் செருப்பு கழட்டிட்டு. அது உங்களோட ஃபேன், உங்க வாயால சரி சரி, உங்க வாயால கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. தம்பி, நீங்க கேட்டது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி எல்லாம் திமுகவை பார்த்து நீங்க சொல்றது உங்களுக்கு வயசு என்ன தவறு? வாழ்வும் பார்த்தா தவறு. என்ன தவறு? தவறுதான். திமுக என்பது தீய சக்தி. கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு தீய சக்தி, படித்த இளைஞர்களுக்கு தீய சக்தி, விவசாயிகளுக்கு தீய சக்தி, என்ன தனியார்ல வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் தீய சக்தி, தூய்மை பணியாளர்களுக்கு தீய சக்தி. கரெக்டா தானே சொல்லியிருக்காப்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? ஒரு தீய சக்தி சந்தோஷம். சரி, ரைட். சவுண்டா படிங்கயா. படிக்க மாட்டேங்கிறீங்களே. நான் படிக்க வேண்டாம். ஏன் பக்கத்துல வச்சுக்கிறீங்க அப்படி? ஐயா, ஏர்போர்ட் மூர்த்தியுடன் ஏன் நேர்காணல் கொடுப்பது இல்லை, என்ன காரணம்? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கடந்த சில நாட்களாக சிறைச்சாலையில் சிறை தண்டனை பெற்று இப்பொழுது விடுதலையாகி வந்திருக்கிறார். சிறை தண்டனை கிடையாது, அது பேரு திட்டமிட்டு சிறைக்கு அனுப்பி அப்படி சொல்லணும். சிறை தண்டனை சொல்லக்கூடாது. தப்பு செஞ்சாலும் தண்டனை. இங்க பாரு, தப்பு செய்யறதால தண்டனை எல்லாம் எனக்கு தெரியாது. சிறையில இருந்து வந்தார். சிறையில் இருந்து வந்தார். அவ்வளவுதான். ஒரு உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால அவர் இப்பொழுது வரல, இனி வருவார். அதனால எல்லோ எல்லோ தாக்கு பிடிப்பீங்களா? பிடிப்போம், கவலைப்படாத. அதாவது எல்லாமே தப்பு தாளங்களாக தான் போட்டு எழுதுறீங்க. டிஎன்பிசியில் இப்போது மிகவும் முறைகேடான நிலையில் செயல்பட காரணம் என்ன? டிஎன்பிசியில் அப்படியெல்லாம் முறைகேடெல்லாம் கிடையாது. யார் முறைகேடாக யாருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டோம், அதில் கொஸ்டின் சரியில்லாமல் இருந்ததுனால ரிட்டர்ன் வந்திருக்கு. யூபிஎஸ்சிலே திரும்ப எக்ஸாம் நடக்கலையா? அதெல்லாம் இதே போல எக்ஸாம் எழுதி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு 2026க்கு அப்புறம் மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது எல்லாத்துக்குமே 2025 கொடுக்க வேண்டியது. 2020 கொடுக்க வேண்டியது எல்லாமே இருக்கு. எல்லாம் குருட்டி நடக்குது. எப்ப கொடுப்பீங்க? 2026 டிசம்பருக்குள்ள எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டுருவோம். ஆட்சிக்கு வரணுமே. அதுக்கு ஆட்சிக்கு வந்துதான் கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வருவோம். கவலையை விடுங்க. நீங்க வர்றதாயா கவலை? அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. தலையெழுத்து. அது தலையெழுத்து. இதெல்லாம் ரொம்ப ஓவர். காமாட்சி ஐயா, உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்தால் எந்த துறையை தேர்வு செய்வீங்க? விளையாட்டுத்துறை. அதாவது விளையாடுவார் ஐயா. ஆமா, விளையாடு.
இதெல்லாம் வந்து நான் என்ன கொடி ஆட்டுறேன் பாத்தியா? கரெக்டா தானே ஆட்டுறீங்க? இல்ல உங்களுடைய முகத்துல ஒரு சிரிப்பு தெரியுது, கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது தகுதி வேணும்டா, எல்லாரும் எல்லா பொறுப்புலையும் இருக்க நீங்களே முடியாது. உங்களை குறைச்சு மதிப்பிட்டுக்கிறீங்க. குறைச்சு மதிப்பிடல. பிஏ யாரியா? நான் வந்து கல்வித்துறையில் வந்து எனக்கு நான் ஏற்கனவே ஐயா கல்வித்துறை கேட்டிருக்க காரணத்தினால கல்லூரிக்கெல்லாம் செயலாளராக இருந்திருக்கேன். அதனால ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் ஜிஜிபி மேட்டர் தான், அப்ப உயர்கல்வி. உங்களுக்கு எல்லா தகுதி இருக்கு இல்லையா? முதல்வர் கிட்ட வந்து இல்ல 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 நீங்க இல்ல இல்ல கவனிச்சீங்களா? கல்வித்துறையில உயர்கல்வியும் மென்ஷன் பண்றாரு. அப்ப என்ன கோவிச்சலையினுடைய துறையை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை. எம்எல்ஏ சீட்டே கேட்கல. நான் எப்படிப்பா நான் வந்து மந்திரி ஆக முடியும்? ஏப்பா நீங்க நினைச்சா ஆகலாமியா? அப்படியா? 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவர் ஆகலாம். அப்படியெல்லாம் முடியாது. சரி, அப்படி ஆனீங்கன்னா யாரை பிஏ வச்சுக்குவீங்க? ஆனா பெண்ணா? ஒன்னதான் வச்சுக்கணும். நான் வரமாட்டேன். நீங்க பண்ற ஊழலுக்கு நாங்க இதுவா? இல்ல பெண்ணெல்லாம் வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். ஏயா செக்ரட்டரி வச்சுக்கலாம்ல ஏதாச்சும்? அது செக்ரட்டரி எல்லாம் நான் ஏற்கனவே என்கிட்ட 3 செக்ரட்டரி இருந்தாங்க, பெண்களே இருந்தாங்க. எங்க அவங்களா? அவங்க எல்லாம் அதெல்லாம் நான் கட்சி நடத்தும் போது காலேஜ் செக்ரட்டரியா இருக்கும்போது அதெல்லாம் போயிடுச்சு. எங்க எல்லாத்தையும் அவங்களெல்லாம் பணியிலிருந்து இடைநீக்கம். ஏன் பண்ணீங்க? நான் தான் அந்த பொறுப்புல இல்லை ரிலீவ் ஆகி வந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் எப்படி எனக்கு பிஏ இருப்பாங்க? என்ன பேசுற? அதனால போயிட்டாங்களா? சூர்யா, நெறியாளர்களை கடுமையாக ஏன் பேசுறீங்க? இதுக்கு என்ன ஆட்டுவீங்க? இப்ப என்ன 3 எடுக்கிறீங்களே? இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நெறியாளர்கள் வந்து கேட்கக்கூடிய விதமா கேட்டாக்கா சரியான பதில். கேட்கக்கூடிய விதம்னா அப்படி மூக்கு வழியா கேட்கவா? அதான் மூக்கு வழியா, வாய் வழியா தான் கேட்க, பின்னாடி வழியா கேளு. நல்ல கதையா. கேட்கக்கூடிய விதம்னா எப்படி கேட்கணும்? அது தெளிவா ஐயா அப்படி சம்பவம் நடந்திருக்கே, இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கறான். அதை திரும்ப திரும்ப கேட்டா நீங்க சரியான பதில் சொல்லாததுனால தான் 5 5 10 சொல்லணும், பொத்துன்னு சொல்லக்கூடாது இல்ல? அப்பதான் திரும்ப கேட்பாங்க. கேட்கறீல்ல, அதனாலதான். எதனால? அப்போ அந்த திரும்ப திரும்ப கேட்கறீல்ல, அதனாலதான் நிறைய திரும்ப தவறு பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த திரும்ப திரும்ப அந்த பாருமா, தவறு என்பது என்னுடைய வாழ்க்கையில கிடையாதுமா. திமுகவுடைய வாழ்க்கை, நீங்க திமுக இணைந்ததே தவறுதான். அதுக்கு யாரு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, விதி. அவ்வளவுதான், விடு. என்ன எல்லாம் ஒண்ணு இல்லையே போறீங்களே. இதெல்லாம் ரொம்ப ஓவர். இந்த 2 தானே சொல்ற. 2026 திமுக தோல்வி அடைந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? 2026 திமுக தோல்வி அடைந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படியே ஆட்டிக்கிட்டு போயிடுவார் ஐயா. இப்படியே ஆட்டிக்கிட்டே போயிடுவா. அதான் கரெக்டா சொல்றாரு. உங்களோட அடுத்த பிளான் என்னன்னு கேக்குறாங்க. அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் என்ன? திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். 2வது இந்த தோல்வி அடைந்தால், ஒருவேளை அடைஞ்சா அன்னைக்கு பாப்போம். அடைந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? அட்வான்ஸா சொல்ல இயலாது. ஐயா, இப்ப ஆண் குழந்தை பிறந்துக்கு என்ன பேர் வைப்பீங்கன்னு கேட்போம்ல. ஒரு பேரை சொல்லுவீங்க, ரமேஷா சூர்யாசா சொல்லுவீங்க. அது மாதிரி தோல்வி அடைந்தால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? என்ன இதை கண்டினியூவா அதேதான் அதேதான், எப்பயும் அதேதான். மாற்ற மாட்டோம். மாற மாட்டீங்களா? அப்ப கூட மாற மாட்டோம். என்ன முக வாட்டமே சரியில்லையே. தமிழ் படிக்க கஷ்டமா இருக்காயா? தெலுங்கு எழுதி தர சொல்லவா நீ? காமாட்சி ஐயா, உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் த்ரிஷா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் இதில் யாருடன் நடிப்பீங்க? கரெக்டா கேட்டிருக்காப்லையே. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே பீசா போன பல்பு படம் நடிக்கிறேன். அதான் பீசா போன பல்புகளோட தான் நடிப்பேனே தவிர இதெல்லாம் எரியிற பல்பு. சரி, எரியிற பல்புல நீங்க யாரை சூஸ் செய்வீங்க? யாரை சூஸ் பண்ண? த்ரிஷா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ். அவங்க 3 பேர்த்தையும் நான் சூஸ் பண்ண மாட்டேன். அவங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கயா? அவங்க சூஸ் பண்ணா அது அவங்க இஷ்டம். அது அந்த ப்ரொடியூசர் டைரக்டருடைய இஷ்டம். இதுல நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. காமாட்சி 4 எழுத்து, கீர்த்தி ஒரு 3-4 எழுத்து வருது பாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. டைரக்டர், ப்ரொடியூசர் அவங்க பண்றதுதான் முடிவு. இப்ப நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன், டைரக்ட் பண்றேன். அந்த 3 ஹீரோயின் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஐயா இப்ப சூஸ் பண்ணுங்க. நான் ஹீரோயினை போய் உடனே பேசி புக் பண்ணணும். நான் அப்படி சொன்னாக்க நான் நயன்தாரா சொல்லுவேன். நயன்தாராவை தேர்வு செய்ய என்ன காரணம்? அவங்க எனக்கு வந்து அது சகோதரி மாதிரி. நான் இப்ப என்னதுக்கு அண்ணனுக்கு பாசமலர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அக்கா தங்கச்சி பையன் தான் கட்டி. ஐயா
நான் ஒன்னும் பாசமலர் படம் எடுக்கல ம். சரிங்களா, நான் வந்து ரொமான்டிக்கா படம் எடுக்க போறேன் உங்களை வச்சு, ஆமா, ஆமா, அதான். விக்கெல்லாம் வச்சு அருமையா எடுக்க போறேன். இதுக்கு ஹீரோயின் சூஸ் பண்ணுங்கன்னா போயிட்டு தங்கச்சியா, சரி நயன்தாரா விட்டுருவான், திரிஷா கீர்த்தி சுரேஷ் ஏதாவது ரெண்டு ஒருத்தர் சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா 2 பேர்த்து கூட எக்காரணத்தை முன்னிட்டு நடிக்க மாட்டேன். எதுக்கு அது ரெண்டும் என் பேத்தி வயசுடா. பரவாயில்ல நயன்தாராவும் பேசி ஐயா, வயசு ரஜினிகாந்த் அவர்கள் மீனாவை சின்ன குழந்தை தூக்கி வச்சு நடிச்சாரு, இப்ப அதே பேரா நடிச்சாரு முத்து படத்துல எல்லாம். அது மாதிரிதான் நடிக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ப்ரொடியூஸ் பண்றேன், உங்களுக்கு என்ன கவலை? நீ ப்ரொடியூஸ் பண்ண அன்னைக்கு அவங்கள புக் பண்ண, நீங்க சொன்னாதான் புக் பண்ண 3 நேரம் புக் பண்ண முடியும். சரி நான் தான் சொல்லிட்டேன்ல. நயன்தாரா வேண்டாம் விட்டுருங்க, கீர்த்தி சுரேஷா திரிஷா, எனக்கு இது 2 பேரும், அவங்க 2 பேரும் எனக்கு எனக்கு 2 பேரும் டிக்கெட் புக் அப்படின்னா நான் அந்த படத்திலே நடிக்கல. என்ன இப்படி சொன்னா? ஆமா, அவங்க 2 பேருக்கு நான் கூட ஜாயின் 2 பேருமே பண்ணிடுவோமா, கத்திச்சா கண்மணி மாதிரி? இங்க பாரு, 2 பேரும் புக் பண்ணல. அவங்களுக்கு நான் என்ன கேக்குறேன், அவங்களுக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்படி ஆக்ட் பண்றதா இருந்தா பண்ணுவேன். இல்ல அப்படி கிடையாதுயா, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கத்துல துன்பத்துல இருக்கும்போது நீங்க காப்பாத்துறீங்க, அப்படி லவ் மலருது, துப்பட்டா தூக்கி போட்டவன துப்பட்டா துப்பட்டா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறான், நிறைய வரிகள் அந்த வச்சிருக்கேன். முதல் மரியாதை படம் மாதிரி வயசான ஆளதான ஹீரோ வந்து லவ் பண்ணுவாங்க. ராதா தானே அவங்க. எப்படியாவது என்ன வந்து தோலை உரிக்கணும், அது இந்த மாதிரி பண்ணணும். கண்டிப்பா கீர்த்தி சுரேஷுக்குடையும் மேடம், அந்த மேடம்னா திரிஷா மேடத்துக்கூடையும் நான் நடிக்க மாட்டீங்க, நடிக்க விரும்பவில்லை. ஆமா. அடுத்தது தமிழையே ஒரு நேரம் படிச்சா நாங்க என்னதான் பண்றேன்னு சொல்லுங்களேன். ஐயா, விஜய் போட்டி போடும் தொகுதியில் நீங்களும் போட்டியிட்டு விஜயை விட ஒரு ஓட்டு அதிகம் வாங்க முடியுமா உங்களால? ஆனா தைரியமா தூக்கிடுறீங்க கொடிய. ஒரு ஓட்டு இல்ல, எங்க தலைவர் தொகுதி கொடுத்தாருன்னா அந்த தொகுதியில நான் கண்டிப்பா 100க்கு 100 அதிகமான ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி, ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவேன். யாரை எதிர்த்து? விஜய் அவர்கள். அங்க திரிஷா நின்னுவீங்க? திரிஷா நின்றாலும் தான், யார் நின்றா என்ன, திரிஷா நின்றான்னா விஜய் இல்ல, விஜய் நின்று ஜெயிக்க முடியும். உங்க முதல்வரை நிக்க பயப்படுறாரு, அப்புறம் எப்படி நீங்க நிற்பீங்க? பயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதும் நேற்றும் உங்களோட பயம் தெரியும். எப்படி பயந்தீங்க தெரியும். எனக்கே பயம் இல்லாத போது பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. எனக்கு சீட்டு கொடுத்தா நான் நிப்பேன், அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவேன். அப்ப நீங்க கேட்டு நில்லுங்க, விஜய் எங்க நிக்கிறாரோ அந்த தொகுதி. நான் ஏற்கனவே கேட்டாச்சு, நான் ஆனா தொகுதி வந்து எனக்கு நான் அப்ளிகேஷன் கொடுக்கல. ஏஜ் பார் ஆயிடுச்சோ? ஆமா, ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஆனா தைரியம் தான் உங்களுக்கு. நான் காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன். அப்படியா? தமிழையே எவ்வளவு நேரம் படிக்கிறீங்களே, இதுல வேற தமிழுக்காக நாங்க அதை பண்ண இதை பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதா சொன்னீங்க, ஆனா ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் கழித்து தான் கொடுத்தீங்க. மீதமுள்ள 2.5 ஆண்டு பணத்தை எப்போ கொடுப்பீங்க? ஆட்டையை போட்டாச்சு. திரும்ப நாங்க கண்டினியூ பண்ணும்போது மாசம் ஆட்சி பண்ணும் பொழுதுதான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்க வர மாட்டீங்க. அதெல்லாம் வர மாட்டேன் நாய் சொல்லுச்சு. ரெண்டு எது காட்டுறீங்க? கேள்வி கரெக்ட் தானே? கேள்வி கரெக்ட் இல்ல. என்ன தப்பு? என்ன தப்புன்னா 2.5 வருஷம் கொடுக்கல. 2.5 வருஷம் கொடுக்கலன்னு உனக்கு என்ன, நான் இது பட்டா போட்ட கொடுத்தோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு சொன்னோம். ஓட்டு கேட்க வரும்போது வீட்டு பொம்மரி ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு சொன்னோம். ஆட்சிக்கு வந்தோம், கால நிலவரம் சூழ்நிலை என்ன கால நிலவரம்? கால நிலவரம் என்ன? பொருளாதார வசதி பார்த்து தானே கொடுக்க முடியும். பொருளாதார வசதியா? ஆமா. யாருக்கு பொருளாதார வசதி? அரசுடைய பொருளாதார வசதி பார்க்கணும்ல. அப்படியே அறிவிச்சபடி கொடுத்துட்டோம்ல. 2.5 வருஷம் தானே கொடுத்துருக்கீங்க. 2.5 வருஷம் கொடுத்தாச்சு இல்ல, அதே பெருசு. சோறு போடுவீங்கன்னா பழைய சோறு தான் போடுவீங்க. ஆமா ஆமா, பழைய சோறுல. பழைய சோறு கூட இல்ல, கெட்டு போன சோறு. கெட்டு போன சோறு, அதனால நீங்க யாரும் குடிக்காதீங்க, வாந்தி எடுத்துருங்க. சாப்பிட்டா வாந்தி தான் வரும். இதெல்லாம் ரொம்ப ஓவர். யாரு எந்த ஊருங்கிறதெல்லாம் இல்ல, சும்மா வெறுமன மொட்டையா இப்ப எழுதியிருக்க. கீழே போட்டிருக்காங்களே தினேஷ் அப்படின்னு. தினேஷ். திமுகவின் நடிப்பு அரக்கன் யார்? உதயநிதி, செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ். இப்படி கேட்டா என்ன பண்றது? ஒருத்தரை நீக்கலாம், உதயநிதியை நீக்கலாம், செந்தில் பாலாஜியா அன்பில் மகேஷ் டஃபா இருக்கு. என்னையா பதில் பேசுங்க, ஆட்டிக்கிட்டே இருந்தா. ஏண்டா அறிவு கெட்டதனமா கேள்வி கேட்டிருக்கான், அதுக்கு போய் என்கிட்ட பதில் கேட்டா நடிப்பு அரக்கன் நடிக்கிறதுயா, அந்த வெளிக்கொண்டு வர்றது அந்த திறமையை. படிங்கடா படிங்கடான்னு ஒருத்தர் சொல்லுவார்ல இவர், அது மாதிரி இவர் வந்து ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடா நடிச்சார்ல, கன்வெர்ட் பண்ணார்ல, அதை சொல்றோம். சொல்லுங்க. அன்பிலா செந்தில் பாலாஜியா? 2 பேருமே இல்ல.
அப்ப உதயநிதி அவர்கள் அவரும் இல்லை. அப்புறம் யாரு தான் நடிக்கிறது உங்க இதுல? நாங்கள் யாரும் நடிக்கலை. நேச்சுரலாக உண்மையை தான் நாங்கள் பேசுகிறோம், உண்மையை தான் செய்கிறோம். நாட்டு மக்களின் நலனை பேணி காக்கும் விதமாக நடந்துக்கிறோம். எப்ப நடந்துக்கிட்டீங்க அப்படி? நடந்துக்கிட்டே இருக்கோம். நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் முடிஞ்சா? செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.